வணக்கம் நண்பர்களே. ஆதி பாரதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல அதிரடி திருப்பங்கணங்கா பார்த்தோன்னா நம்ம பவானி மித்ராவுக்கு ஆர்டர் பண்றாங்க. நீ ஆதியின் கைய கால பிடிச்சாவது கெஞ்சி நாளைக்கு உனக்கு கல்யாணம் நடந்திருக்கணும், இது பவானியின் ஆர்டர் அப்படின்னு போட நேரம் என்ன பண்ணி நம்ம ஆதியை ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு கூட்டிட்டு போய் கல்யாணத்தை முடிக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ண நம்ம மித்ரா, என்னோட ஃப்ரெண்டுக்கு தான் கல்யாணம், மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் சாட்சி கையெழுத்து போட ஆள் இல்லை, நம்ம தான் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறோம். சரி, லவ் மேரேஜுக்கு நான் அகேன்ஸ்ட் கிடையாது, நான் சைன் பண்ண வரேன் அப்படின்னு மித்ராவை நம்பி சைன் போட பண்ணா நம்ம ஆதிக்கிட்ட நம்மளுக்கு தான் கல்யாணம்னு ஒரு குண்டை மித்ரா தூக்கி உருட்டி தரலாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா தவக்கலை நம்ம பாரதி கிட்ட, என்னங்க அண்ணி நீங்கள் ஏமாந்துட போறீங்க, இப்போ என்னோட ஃப்ரெண்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுறாரு, இன்னைக்கு நம்ம ஆதிக்கும் மித்ராவுக்கும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் நடக்குதான் அப்படின்னு சொன்னேன். அடடா, இது என்ன சோதனை அப்படின்னு நம்ம பாரதி கங்கணம் கட்டிக்கிட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போகிறாங்க. இந்த சைடு பார்த்து மாலையும் கழுத்துமா நம்ம ஆதியும் மித்ராவும் நிற்கிறாங்க. ஏன்னா தவக்கலைக்கு எப்படியாவது பாரதி அணி வாயிலேருந்து உண்மையை வர வைக்கிறதுக்கு நான் இந்த விஷயத்தில் நான் எப்படியாவது உண்மையை பாரதி அணி உங்ககிட்ட சொல்லுவாங்க அண்ணே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அங்கே ஆதியும் அவள் வாயிலிருந்து உண்மை வர்றது வைக்க தான் நானும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டது மாதிரி நிற்கிறேன். அவள் கண்டிப்பாக மித்ராவை அடித்து நீங்கள் தான் என்னோட கணவர் அப்படின்னு என்னை கெட்டி பிடிக்க வைக்கணும் தவக்கலை அப்படின்னு ஒரு மாஸ்டர் பிளானை போட்டுறாங்க. அந்த பிளான் படி பாரதி கொதித்து எழுந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போய் ஒரு கட்டத்தில் மித்ராவே அடித்து வெளுத்து என்ன பார்க்குற ஆதி என்னோட புருஷண்டி அப்படின்னு சொல்லுங்கன்னா நம்ம ஆதி அப்படியே இந்த ஒரு வார்த்தைக்காக தான் உண்மை தெரிஞ்சால் நான் நடிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுல மித்ரா சாக்காவி நிக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்துல தான் நம்ம பவானி மித்ரா கிட்ட, இந்த பாரு நாளைக்கே இந்த பாரதிக்கு ஒரு முடிவு கட்டணம் ஆட்டத்திற்கு, அதுக்காக நீ ஆதியை நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கணும், இது எப்படி சாத்தியம், என்ன பண்ணுவேன்னு தெரியாது, இது உன்னோட டார்கெட், நாளைக்கு நீ முடிச்சு ஆகணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்றாங்க. நம்ம பவானி மித்ராவும் நைட்டும் இருந்து ஃபுல்லாக யோசிக்காங்க. ஒரு கட்டத்தில் என்னோட ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் நாளைக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் நடக்குது, லவ் மேரேஜ், அவங்க மாப்பிள்ளை பொண்ணுக்கு சாட்சிக்கு ஆள் இல்லை, பொண்ணு சைடு நான் இருக்கேன், மாப்பிள்ளை சைடு நீ போடணும், கண்டிப்பாக போகணும், நீ இந்த உதவியை பண்ணுவியா ஆதி அப்படின்னு கேட்க நேரம், என்ன ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் உங்கள் ஃப்ரெண்டுக்கு லவ் மேரேஜ், அதான லவ்வுக்கு அகேன்ஸ்டாக நான் இல்லை, கண்டிப்பாக இந்த வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நாளைக்கு காலையில் அழகாக நம்ம எனக்கு இன்னைக்கு கல்யாணம் எப்படியாவது ஆதியை மைக்கி நான் அவரை கன்வின்ஸ் பண்ணி நான் ஆதி கையால் தாலிக்கை கெட்டுக்கிட போகிறேன், பாரதி இந்த பாரதி அவளே அதிர்ச்சியாகவே நிற்கணும், அந்த பவானி மேடத்தின் சவாலை நான் முறியடிச்சு அதை செய்து காட்டுவேன் அப்படின்னு அந்த இடத்துல துணிஞ்சு நம்ம மித்ரா களம் இறங்குறாங்க. பட்டுப்புடவை எடுத்துட்டு உடுத்துட்டு அவங்க அண்ணட்ட, அன்னை இன்னைக்கு நான் ஆதிக்கிட்ட என் ஃப்ரெண்டுக்கு தான் கல்யாணம்னு சொல்லியிருக்கேன், அங்கே வந்த பிறகு தான் அவர்கிட்ட நமக்கு தான் கல்யாணம் அப்படின்னு சொல்ல போகிறேன், கண்டிப்பாக உன் கல்யாணம் நல்லபடியாக முடியட்டும் மித்ரா, அதில் எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு அந்த இடத்துல சுதாகரம் வழி அனுப்பி வைக்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போயாச்சு. நம்ம ஆதியை அங்கே போகிறாங்க. அப்போ தான் நம்ம ஆதிக்கிட்ட, இந்த பாரு இன்னைக்கு என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் இல்லை ஆதி, நம்ம 2 வருஷத்துக்கு தான் கல்யாணம், நானும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிடணும்னு ஏகப்பட்ட பிளானை போட்டேன், எல்லாம் சொதப்பிடுச்சு, வேறு வழி இல்லை, பாட்டிக்கு தெரிஞ்சால் சாத்திரம் சம்பிரதாயம்னு என்ன நவுண்டுக்கிட்டே போவோம், நம்ம கல்யாணம் நடக்குமா நடக்காதானே ஒரு கொஸ்டின் மார்க்கு, எனக்கு கண்டிப்பாக உன்னை கைக்கு பிடிக்கணும், கல்யாணம் நடக்கணும், நீ என் கழுத்தில் தாலி கட்டணும், எனக்கு வேறு வழி இல்லை, நீ இன்னும் இப்போ தாலியை கட்டலைன்னா நான் செத்து போவேன், நான் உயிரோடையே இருக்க போகிறதில்ல அப்படின்னு ஒரு போட தூக்கி போடுறாங்க. இந்த சைடு நம்ம ஆதி எனக்கு யோசிக்க டைம் தா அப்படின்னு கேட்டுக்கிட்டு நமக்கு தவக்கலைக்கு கால் பண்ணி, இந்த பாரு எனக்கு என்ன செய்யணுன்னே தெரியலை, எனக்கு இந்த மித்ரா என்ன காலையில் அவள் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் சாட்சி கையெழுத்துனே கூட்டிகிட்டு போய் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வச்சு என்ன கல்யாணம் பண்ணிக்க பார்க்கா, நீ என்ன பண்ணு, இந்த விஷயத்த நீ எப்படியாவது பாரதிக்கு காதில் போட்டுரு, பாரதி கண்டிப்பாக தன்னோட புருஷன் இன்னொரு பொண்ணு கழுத்தில் தாலி கட்ட கூடாது அப்படின்னு அந்த இடத்துல அடிச்சு புரண்டு ஓடி வருவா, அவளை நான் பார்த்துக்கிட்டேன், அங்கே வச்சு இந்த கல்யாணம் நடக்காது, என்ன ஆனாலும் பாரதிக வாயிலேருந்து நீ ஆதி நீ தான் என் புருஷன் அப்படின்னு உள்ள வார்த்தை வரணும், அந்த ஒரு வார்த்தைக்காக தான் நான் காவல் இருக்கேன் தவக்கலா, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிடுறாங்க. புரிஞ்சுது
அண்ணியை வந்து வர வைக்க வேண்டியது, கல்யாணத்தை நிப்பாட்ட வைக்க வேண்டியது எல்லாம் ஏன் பொறுப்பண்ணே, நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு வந்து நம்ம தவக்கலையும் சொல்லிடுறாங்க. இது போதும், நான் வந்து இப்போவே வந்து கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அழகாக கல்யாணத்துக்கு ஓகே சொல்கிறாங்க. மாலையும் கழுத்துமா நம்ம மித்ராவும் ஆதியும் நிற்கிறாங்க. தவக்கலை அவள் வந்து கிளம்பியாச்சா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம தவக்கலை அழகாக வந்து சொல்லிடுறாங்க நம்ம பாரதி கிட்ட, இந்த பாருங்க என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்காரா, நீ இப்போ வந்து ஆதிக்கும் நம்ம மித்ராவுக்கும் வந்து கல்யாண ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இன்னைக்கு நடக்குதான். நீங்கள் போங்க, நீ உங்கள் வாழ்க்கையில் தான் அண்ணன் இருக்கணும், காரணம் கொண்டும் அந்த மித்ரா கிட்ட மாட்டிடக்கூடாது, நீங்கள் போங்க அப்படின்னு வந்து சொல்லு நேரம் என் பாத்திரம் என்ன மீது இந்த கல்யாணம் நடக்குமா அப்படின்னு வந்து கங்கணம் கட்டிட்டு நம்ம பாரதியும் வந்து போயிடறாங்க. ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து கரெக்டாக வந்து சைன் பண்ண அந்த நேரத்தில் நிப்பாட்டுங்க, ஆதி இந்த கல்யாணம் நடக்காது. ஏன் நடக்காது பாரதி, எங்கள் 2 பேர்த்தோட விருப்பம் தானே அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ஆதி கேட்க நேரம் வாயை மூடுங்க, நீங்கள் என் கணவர் அப்படின்னு வந்து சொன்னதா, என்ன உங்கள் கணவர் வேற அவரை காணலை அப்படின்னுலாம் சொன்னீங்களா, இல்லை இதுக்கு மேலே நான் மறைக்கல, நீங்கள் என் கணவர், இந்த மித்ரா நல்லவ இல்லை, உங்களை ஏமாற்றி அபகரிக்க பார்க்குறா, உண்மையாட்டே நீங்கள் தான் என் கணவர் அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம ஆதி வந்து அப்படியே மாலையை கீழே போட்டு, இந்த ஒரு வார்த்தைக்காக தான் நான் வெயிட் பண்ணேன் பாரதி அப்படின்னு வந்து கெட்டி பிடிக்கிறாங்க. என் மனசுலையும் நீ தான் இருக்க, நம்ம 2 பேரும் கணவன் மனைவின்னு எனக்கு ரகசியம் தெரிஞ்சு பல ஒரு நாட்கள் ஆகுது, ஓன் வாயில இருந்த அந்த ரகசியத்தை வந்து வர வைக்கிறதுக்கு தான் நான் இப்படி ஒரு ட்ராமா இவ சொன்னதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லனா, என்ன பாரதிக்கு ஏன் ஆதியும் கணவன் மனைவி அப்படின்னு வந்து அவளுக்கு ஞாபகம் இருந்திருக்கு. ஆதிக்கு அவருக்கு எதுவுமே மறக்கலை, எல்லாம் ஞாபகத்தில் தான் இருந்திருக்கு. நம்ம அவருக்கு மறந்து அதுதான் ஒரு நல்ல பாயிண்டாக நினச்சி நம்ம வந்து எப்படியாவது பிரெயின் வாஷ் பண்ணி கல்யாணம் பண்ணிடலான்னு பார்த்தோம். இப்போ அவருக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துட்டு இப்போ என்ன பண்ண அப்படின்னு வந்து கொதித்து எழுறாங்க. இந்த கல்யாணம் நடக்காத மித்ரா, சாரி என்னை மன்னிச்சிரு, நாங்கள் 2 பேரும் கணவன் மனைவி அப்படின்னு வந்து நம்ம பாரதியை வந்து ஆதி கெட்டி பிடிக்கிறாங்க. உடனே மித்ரா கோபத்தில் பவானிக்கு கால் பண்ணி, இந்த பாருங்க நம்ம தப்பு கணக்கு போட்டுட்டோம், இந்த ஆதிக்கு எல்லா விஷயமும் ஞாபகம் வந்துட்டு, நான் ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போய் தாலி கட்ட நேரத்தில் வந்து பாரதி இந்த கல்யாணத்தை தடுத்தா, எனக்கு ஞாபகம் நம்ம 2 பேரும் கணவன் மனைவின்னு எனக்கு பல நாட்களுக்கு முன்னாடியே இந்த ரகசியம் தெரியும், ஆனாலும் உங்கள் வாயிலிருந்து இந்த உண்மையை வர வைக்கிறதுக்கு தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன் பாரதி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு, இந்த கல்யாணம் நடக்காது, சாரி மித்ரா என்னை மன்னிச்சிரு, என்னோட ஒய்ஃப் வந்து பாரதி தான் அப்படின்னு வந்து ஆதி சொல்லிட்டார் மேடம், இப்போ என்ன பண்ண அப்படின்னு சொன்னாரோ, இதுக்கு மேலே அந்த ஆதி உயிரோடையே இருக்கக்கூடாது, இவ்வளோ நாள் அவனுக்கு உண்மை தெரியலை, உன் மூலமாக அந்த கல்யாணம் நடந்து உன் பேரில் அவ்வளோ சொத்து பத்தை வந்து எழுதி எடுத்துடலான்னு பார்த்தா இப்போ நிலைமை தலைகீழ மாறுவனா, இந்த ஆதி உயிரோடையே இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து பவானி வந்து அதிரடியாக ஒரு ஸ்கெட்சை போட்டு வந்து ஆதியை தூக்கிறதுக்குள்ள வழியை வந்து பார்ப்போம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து பிளான் பண்ணி திட்டமிட்டு நடக்குதுங்க.